செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த பிரச்சார கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. குறிப்பாக என்டிஏவினுடைய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் தயாராகி இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக பாஜக தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் 3 மணிக்கு தொடங்கி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட காலை 8 மணியிலிருந்தே ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் சாறை சாறையாக வருவதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதே போல பொதுமக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இன்னும் பல ஆயிரம் பேர் சாலைகளிலே வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. விழுப்புரம் பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டை ஒட்டிய பகுதிகளாக இருக்கக்கூடிய எஸ்பி கோயில், மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வழியாக திருச்சி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே போக்குவரத்து பல்வேறு திசைகளுக்கு மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈசிஆர் சாலைகள் வழியாகவும் வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும் மாற்றி செல்லுமாறு போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து சாலைகளை வெவ்வேறு பகுதிகளுக்கு வாகன ஓட்டிகள் பயணிக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்த வரையிலே என்டிஏ கூட்டணியிலே பாஜக, அதே போல அதிமுக, பாமக, அதே போல அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டணியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணியிலே வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாமக இந்த கூட்டணியில இணைந்திருப்பது வட மாவட்டங்களில் பெரும் செல்வாக்கை, பெரும் வெற்றியை ஈட்டித் தரும் என்று சொல்கிறார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கக்கூடிய காரணத்தால் தென் மாவட்டங்களில் இந்த கூட்டணி இன்னும் கூடுதல் பலமாக செயல்படும், ஒரு வெற்றி வாய்ப்பை இன்னும் கூடுதலாக உருவாக்கும் என்றும் சொல்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பது இந்த கூட்டணிக்கு ஒரு பெரும் புத்துணர்ச்சியை கொடுத்திருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம், அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் இந்த தேர்தல் நடைபெறும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியில் அதற்கான நோட்டிபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.